ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில் வேம்பயர் சிஸ்டம், அதாவது செக் ரிப்பப்ளிக்காக கொடுக்கப்பட்ட ராக்கெட் ஏவக்கூடிய எம்எல்ஆர்எஸ் தாக்குதல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வேம்பயர் சிஸ்டம். இந்த வேம்பயர் சிஸ்டம் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பெல்கிராட் ரீஜன்ல நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுலாம் வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியுது மேக்ஸிமம் வந்து இன்டர்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது போல. ஆனா சில இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு, வெடிசத்தங்கள் கேட்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடி, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா கர்கிவ் பகுதியில் வந்து இதே போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா கர்கிவ் பகுதியில் நடத்தின தாக்குதல்னால 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எலக்ட்ரிசிட்டியை வந்து இப்போ ரெக்கவர் பண்ண முடியல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா ரஷ்ய தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது போர் சூழலுங்க, அதாவது ஏற்பட்டிருக்க இழப்பை எக்ஸாஜுரேஷனா காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது அந்த இடத்துல பவர் பிளான்ட்டே இல்லை, எதுவுமே வேலை செய்யல, எல்லாமே ரெடி பண்ண முடியாது, 2-3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா அங்க இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டை டார்கெட் பண்றது வேஸ்ட் இதுக்கு மேல அப்படின்னு நினைச்சிட்டு அதை டார்கெட் பண்ணா முட்டுருவாங்க. ஆனா இழப்புகள் இங்க கம்மியா தான் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து இப்ப வீக்கா இருக்கிறாங்க, கர்கிவ் பகுதியில் அடிக்கலாம்னு உள்ள வரும்போது பெரும் இழப்புகளை வந்து சந்திக்க வைப்பாங்க. இது போல டிராப்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்குன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும், நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்போ ரஷ்யா இந்த கர்கிவ் பகுதியிலையும் மேல இருக்கக்கூடிய சுமையிலையும் கால் எடுத்து வைக்கக்கூடாது, அது வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கும், அது வேஸ்டான ஒரு மூவா இருக்கும், அப்படி செஞ்சுட்டா தப்பா போயிடும் அப்படின்னு இருதரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் மாற்று கருத்தா வேற என்ன இடத்துல அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது போலயும் அவங்க பேசுவாங்க இல்லையா. இதுக்கு ஒடசால கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருவேறு கும்பலா பிரிஞ்சு வந்து கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒடசால வந்து லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்படும். ஆம்பிபிஎஸ் லேண்டிங் அது சாதாரண விஷயம் இல்லை, அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட கன்னி வெடிகள் இருக்கு. அப்படி ஒருவேளை கன்னி வெடிகள்லாம் தாண்டி எல்லாத்தையும் பண்ணி போய் பண்றாங்கன்னா உயிர் சேதங்கள் அதிகமா இருக்கும். ஆனால் அது பண்றது தப்பு. கர்கிவ் சுமையை பண்றாங்க அப்படின்னா திரும்பி போய் கீவை வந்து சுத்தி வளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சாரா சொல்றாங்க. ஆனா ரஷ்ய தரப்புல இன்னொரு சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, அதிகமான கன்னி வெடிகளை அகற்றக்கூடிய ஷிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அந்த ஷிப் உக்ரைனுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கன்னி வெடிகளை அகற்றோம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அதை அகற்ற பண்ணாதான் மிகப்பெரிய தாக்குதல் வந்து கிரீமியா மேல பண்ண முடியும், அதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது நம்ம டிஃபென்ஸுங்கிறது அட்டாக் பண்றதா மிகப்பெரிய டிஃபென்ஸா இருக்கும். அந்த டைம்ல அவங்க கிரீமியால லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நம்மளும் போய் லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனால இந்த இருதரப்புலையும் இது போல கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல உக்ரைனோட லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்க மேல ரஷ்யாவோட நேவல் ரோட் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது வீடியோ பதிவுகள் வரும்போது நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டா அப்படின்னா, உக்ரைனோட லேண்டிங் ட்ரூப் வந்து போயிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நேவல் ட்ரோன் அவங்க அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்குது. நல்ல வேலையா அந்த ட்ரோனை அங்க இருக்கக்கூடிய கன்னி வெடியில மோதிடுச்சு. அதனால இந்த நேவல் ட்ரோன் வந்து இந்த உக்ரைனோட ட்ரூப்ஸ் பத்தி எதுவும் சேதாரம் இல்லை அப்படிங்கிறது போல சொல்றதா சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகள் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். டோஸ்ட் பண்றது, வறுக்கிறது அப்படிங்கிறது போல சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுவும் ஒருத்தங்களை நம்ம ரோஸ்ட் பண்ணணும் டோஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு டோஸ்ட் பண்ணிட்டு விட்டா பரவாயில்ல. ஆனா அப்படியே கருகி அப்படியே ஒரு கறிக்கட்டையாட்ட மாத்திட்டான்னு வச்சுங்களேன், அவங்க இதுக்கு மேல யார்கிட்டயா போய் ஃபேஸ் பண்ண முடியுமா, மூஞ்சி காட்ட முடியுமா அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லையா. அப்படி ஒரு விஷயம் இந்த பிபிசிக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த பதிவுலோட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பிபிசி ரிப்போர்ட்டர் வந்து ரஷ்யன் ஜேர்னலிஸ்ட் கிட்ட போய் மார்கரெட்டா சிமினியன் பேர் கொஞ்சம் கட்டாவில் அவங்க கிட்ட போய் இன்டர்வியூல கேட்டிருக்கிறாங்க, என்னங்க ரஷ்யாவில் வந்து ஒரு சீரியஸான ஆப்போனண்ட்டே இல்லை, ஒரு நல்ல ஆப்போனண்ட் வேணும்ல அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு அந்த ரஷ்யன் ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உண்மையாலுமே சீரியஸான ஆப்போனண்ட் தேவையா அப்படிங்கிறது போல கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த பிபிசி ரிப்போர்ட்டர் வந்து அப்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். பட் ஆனால் அவர் கண்டினியூஸா போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் சீரியஸான ஆப்போனன்ட் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஏன் இதை பண்ணல, நீங்க ஏன் நாங்க பண்ற மாதிரி பண்ணல அப்படிங்கிறது போல நீங்க பண்ற மாதிரியே நாங்க செய்யணும் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்குறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க,
நாங்கள் வந்து நீங்கள் கிடையாது, இன்னொன்று எங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, அதனால நீங்கள் செய்கிறதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு நீட் இல்லை அப்படிங்கிறது போல் அப்படியே சாணியை கரைச்சி மூஞ்சி மேலே ஊற்றி விட்டு அனுப்பிட்டுறாங்க அப்படின்னு இந்த வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆப்போனன்ட் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யாவில் எலெக்ஷன் நடந்தது இல்லையா, விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு எதிர்த்து வந்து ஒரு சீரியஸான ஆப்போனன்ட்டே இல்லை அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. அதை ஹைலைட் பண்ணி கொண்டு வரதுக்கான அடுத்தடுத்த கேள்விகள் போக போக என்ன நடக்கும், இந்த நாவல்னி அவர்களோட பேர்லாம் வரும். ஸோ அதுக்காக இது வேலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா இப்போ வர வர நாடுகள்லாம் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுறதுக்கு நல்லா கொடுத்து அனுப்புறாங்க. அதாவது இந்த மேற்குலக நாடுகள் ஜேர்னலிஸ்ட்லாம் பல இடங்களை வாங்கிக்கிட்டு திரும்பி போறாங்க அப்படிங்கிறலாம் மாற்றுக்கட்டில். அதுவும் குறிப்பாக ஆப்பிரிக்காவில். இந்த ஆப்பிரிக்காவில் அதுவும் ரவாண்டா வந்து என்னதான் மேற்குலக நாடுகளுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்ககிட்டையும் போய் சில நேரங்களில் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது இந்த மேற்குலக நாடுகள் ஏன் நீங்கள் எலெக்ஷனே வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக பாடம் எடுத்து அனுப்புவார் அவரும். இது போல பல விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹம்மிங் பேர்ட்ஸோட வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ போலாண்டோட பிரிகேடியர் ஜெனரலான ஆடம் மர்ஷ்வாக்கி, பேர் கொஞ்சம் கட்டாவல, அந்த நம்பர் போட்டோ வந்திருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இவர் இறந்துட்டாரு. அது 3 மாசத்துக்கு முன்னாடியே எதிர்பாராத விதமா இயற்கை மரணம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. பட் ஆனா அப்படிலாம் கிடையாது. இது செசிலியார்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு, அந்த இடத்துல இறந்துருக்கிறாரு. இப்போ இவரோட உடல் வந்து போலாண்டுக்கு கிடைச்சதுனால இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பட் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ்ங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எல் பிரிகேட்ல வந்து 10th ஆர்எஸ்எல் பிரிகேட்ல கீழே ஒரு வேலை செஞ்சுக்கிறாரு அப்படி அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்கவ் பதில. ஆக இவர் வந்து கர்கிவ் பதில 10th ஆர்எஸ்எல் பிரிகேட்ல இருந்துக்கிறாரு இல்லை தானே. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, ரீலோகேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் பண்ணும்போது இவர் இறக்கல அப்படிங்கிறது பெரும்பான்மையான ரஷ்யன் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் இப்போ சமீபத்தில் செசிபியாவில் நடந்த தாக்குதல்னால இவர் இறந்துருக்காரு. அந்த இடத்துல இவர் கூடவே பல முக்கியமான நேட்டோ வீரர்களும் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்புறம் போன பதிவு வந்து பார்த்தீங்கன்னா MiG-41 பற்றி போட்டிருந்தேன். அது கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆல்ரெடி இதை பற்றி பேசி போட்டாங்கப்பா அப்படிங்கிறது போல. ஆனால் நான் போட்ட இந்த MiG-41ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போடாமல் இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா சில இன்ஃபர்மேஷன் முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்ல வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் நம்ம சேனல் வழியா. ஆனால் நம்ம சொல்ல தான் செய்வோம். சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலருக்கு மேபி அது போரிங்காக இருக்கும். ஆனால் என்னோட கடமை சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும்போது அதை ஹைலைட் பண்ணி காட்டணுன்னு. இப்போ நானே அந்த MiG-41 பற்றி பேசும்போது சில முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை விட்டுட்டேன். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த MiG-41ங்கிறது வந்து அன்மேண்டாகவும் இருக்குது, மேண்டாவும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து காமனாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது 6th ஜென்ரேஷனுங்கிறது ஆள் எல்லாமே பறக்க முடியும் அப்படிங்கிறது போல. சரி, ஆள் இல்லாமல் பறக்குறாங்க அப்படிங்கும்போது அது யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஏதோ ஒரு குரூ கீழேருந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கன்னா இல்லை, அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி வேலை செய்யலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதாவது எல்லாமே நியூரல் நெட்வொர்க்கில் இருக்குது. இந்த ஏஐ வந்து ரேடாரோட கனெக்ட் ஆகிருக்கும். தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விமானம் பறந்து வருது, எதிரியோட விமானம் பறந்து வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய MiG-41 செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக் ஆஃப் பண்ணிடும் ஏஐ. ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆஃப் பண்ணி அவங்கள போய் இன்டர்செப்ட் பண்ணும், பயம்படுத்தும், எல்லாமே பண்ணும். வார்னிங் ஷாட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா ஒரு ஹியூமன் கிட்ட வந்து கேட்கும். இது போல வந்து நான் கொடுத்தேன், அவங்க கேட்கல, என்ன பண்ணலாம் அப்படின்றது போல கேட்கும். அந்த டைம்ல அட்டாக் பண்ண அப்படின்ற முடிவு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. ஒரு வேளை அந்த எதிரி விமானம் இந்த MiG-41 இன்டர்செப்ட் பண்ணும்போது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது சேஃப்டிக்கா இதுவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. நானே அந்த பதிவில் பதிவிடாமட்டு இருப்பேன். இப்போ வேற ஒரு நபர் இது போல MiG-41 வந்து எடுத்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இதை ஹைலைட் பண்ணி காட்டினாங்க அப்படின்னா இதுல ஒரு புது கண்டென்ட் இருக்கு, இது ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது போல இருக்கும் இல்லையா. ஸோ சொல்ல வரேன், அதனால எல்லாரும் போடுவாங்க அப்படிங்கிறத விட எல்லாரும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனா இம்பார்ட்டண்டா பார்த்து அதை மெயின்டைன், அதை ஹைலைட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு கருத்து. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கடமை. அதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம், அவ்வளவுதான். அப்புறம் இதுல இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம் பாருங்க. அப்புறம் இதுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கு தெரியுங்களா, அதை முழுக்க ஏஐ பயன்படுத்தி செய்ய வைப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒரு ஹியூமன் பைலட்டா இருந்து இந்த MiG-41 ஆப்ரேட் பண்ணலாம். அந்த டைம்ல அவருக்கு துணையா கோ பைலட்டா ஒரு ஏஐ இருக்கும். அந்த ஏஐ
இந்த விமானத்தை நோக்கி வரக்கூடிய மிசைலை வந்து குழப்பி விடுறது, இலக்கு குறி வச்சு தாக்கி அளிக்கிறதுன்ற கோபைலட் வேலையை ஒரு ஏஐ பார்த்துக்கும். அப்படி இல்லையா இந்த மிஷனை வந்து பார்த்துக்கக்கூடிய வேலையை வந்து ஒரு ஹியூமன் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏஐ வந்து பைலட்டா வண்டி ஓட்டுற வேலைகளை பார்த்துக்கும். இது போல எது வேணாலும் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது போலதான் இந்த MiG-41 இருக்க போகுது அப்படிங்கிறது போலையும் சொல்லப்பட்டு வருது. போல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குங்க MiG-41 பத்தி. எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லையா? அதனால ஒருத்தவங்க சொன்னாலும் அதுல என்ன ஸ்பெஷலா சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.